السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على رسوله سيدنا محمد وعلى آله وصحابه أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم في القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. قال رسول الله صلى الله عليه وسلم: كل أمتي يدخلون الجنة إلا من أبى. قال الصحابة رضي الله تعالى عنهم: يا رسول الله من أبى؟ قال رسول الله صلى الله عليه وسلم: من أطاعني دخل الجنة ومن عصاني فقد أبى. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மேற் சொன்ன வசனத்திலே ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூமின்களுடைய வெற்றி, மூமின்களுடைய இஸ்லாமியர்களுடைய வெற்றி எதில் இருக்கின்றது என்று சொல்லி காமிக்கின்ற பொழுது, மையத்தில்லாஹ வ ரசூலஹு, அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் யார் முழுமையான முறையில் கட்டுப்பட்டு நடக்கின்றார்களோ, ஃபகத் ஃபாஸ ஃபௌஸன் அஸீமா, அவர்கள் திட்டமாக மிகப்பெரும் வெற்றியை பெற்றுவிட்டார் நல்லா சொல்லி காமிக்கின்றான். ஆக இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுதும் சரி, இந்த உலகம் முடிந்து மறுமையினுடைய உலகத்தில் வாழ்வதும் சரி, இந்த இரண்டு உலகத்திலேயுமே மூமின்களுக்கு வெற்றி எதிர்க்கின்றது என்று சொன்னால் அல்லாஹ்வே ரசூலையும் முழுமையான முறையிலே பின்பற்றி நடக்க வைக்கின்றது என்பதாக அழகாக சொல்லித்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. வரலாற்றை நீங்கள் புரட்டி பாருங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் முஅத்தா போருக்காக வேண்டி சஹாபாக்களை வழி அனுப்புகின்றார்கள். வழி அனுப்புகின்ற பொழுது இன்னென்ன தலைவரை நீங்கள் செய்யுங்கள், தலைவராக நீங்கள், தளபதியாக நீங்கள் நியமித்துக் கொள்ளுங்கள், அந்த போரிலே அவர் கொல்லப்பட்டு விட்டால், ஷஹீதாக்கப்பட்டு விட்டால் இன்னவரை எடுத்துக்கொள்ளுங்கள், அவரும் அந்த போரிலே கொல்லப்பட்டு விட்டால், ஷஹீதாக்கப்பட்டு விட்டால் இன்னொரு தொடரை நினைச்சுகள், ஒரு பெயரை குறிப்பிட்ட ரசூலுல்லாஹி சொல்லி காமிக்கின்றார்கள். இப்படியாக ஒரு 3 சஹாபியினுடைய பெயரை ரசூலுல்லாஹி சொல்லி இவர்களெல்லாம் கொல்லப்பட்டதற்கு பின்னால், ஷஹீதாக்கப்பட்டதற்கு பின்னால் நீங்கள் என்ன செய்யுங்கள், அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை நீங்கள் என்ன செய்யுங்கள், படை தளபதியாக நீங்கள் நியமித்து அவருடைய தலைமையை நீங்கள் என்ன செய்யுங்கள், போர் செய்யுங்கள். அந்த போரிலே அவரும் கொல்லப்பட்டு விட்டால், ஷஹீதாக்கப்பட்டு விட்டால் உங்களில் எவராது ஒருவரை நீங்கள் தலைவராக நியமித்துக் கொள்ளுங்கள், அவருடைய சொல்லின் கீழ் நீங்கள் போர் செய்யுங்கள், வெற்றியோடு வாழணும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த படையை அனுப்பினார்கள். முஅத்தா போருக்காக வேண்டி வழி அனுப்புகின்றார்கள். வழி அனுப்புகின்ற நாள் வியாழக்கிழமை. வழி அனுப்புகின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுநாள் ஜும்மாவினுடைய மேடையிலே ஹுத்பாவினுடைய பிரசங்கத்தின் போது பிரசங்கம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணில் படாதவாறு அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு தஆலா வருகின்றார்கள். வருகிறார்கள் பள்ளியின் பக்கம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்திராத வட்டமாக அந்த சஹாபி அவர்கள் ஓரத்தில் அமர்ந்து கொள்கின்றார்கள். அந்த காட்சியை குத்பா பிரசங்கம் செய்து கொண்டிருக்கின்ற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து விடுகின்றார்கள். தொழுகை முடிந்ததற்கு பின்னால் பெருமானார் கூப்பிட்டு அழைக்கின்றார்கள். அப்துல்லாவே அழைத்து சொல்லி காமிக்கிறார்கள், உம்மை நாம் நேற்றைய தினமே முஅத்தா போருக்காக வேண்டி வழி அனுப்பி வைத்து விட்டோமே, இன்னும் நீ செல்லவில்லை என்று கேட்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு, யா ரசூலல்லாஹ், என்னிடத்திலே விரைவாக செல்லக்கூடிய குதிரை இருக்கின்றது, அதில் நான் என்ன செய்வேன், நான் ஏறி அவர்கள் முஅத்தாவுடைய இடத்திற்கு போருக்கு முன்னாக நான் என்ன செய்வேன் சென்று யார சொல்லி காமிக்கின்றார்கள். சொல்வார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்துல்லாஹ்வே, என்னுடைய சொல்லை நீ ஏற்று நடப்பதற்கு நீ தாமதப்படுத்தி விட்டாய், என்னுடைய சொல்லுக்கு நீ கட்டுப்பட்டு என்னுடைய சொல்லை நீ அமல் செய்கின்ற விஷயத்திலே நீ தாமதப்படுத்தி விட்டாய். இதன் காரணத்தினால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கியாமத்தில் என்ன செய்வான், நீ சொர்க்கம் நுழைகின்ற பொழுது தடுத்து நிறுத்தி கேள்வி கேட்பானே, என்ன பதில் சொல்லுவீர்கள், என்ன பதில் சொல்வீர்கள் சொல்லி காமிக்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்துல்லாஹ் ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹுடைய வரலாற்றை நீங்கள் புரட்டி பாருங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுக்கு எந்த அளவுக்கு மதிப்பு கொடுத்திருக்கின்றார்கள்,
பெருமானார் நபியர்களுடைய சொல்லுக்கு அந்த உத்தரவுக்கு எந்த அளவுக்கு கீழ்ப்படுகிறார்கள் என்பதை நாம் வரலாற்றை புரட்டி பார்த்தோம் என்று சொன்னால் சாதாரண எல்லாம் மூக்கிலே விரலை வைத்து ஆச்சரியப்படுகின்ற அளவுக்கு நடந்திருப்பார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? பிரசங்கம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு வீதியிலே வந்து கொண்டிருக்கின்ற பொழுது பள்ளிகளை நுழைந்ததற்கு பின்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரசங்கத்தினுடைய இடையிலே அமரும் என்ற வார்த்தை சொல்லி காமிக்கிறார்கள். பிரசங்கத்தினுடைய இடையிலே வரக்கூடிய வார்த்தை அமரும் என்ற வார்த்தை. அந்த அமரும் என்ற வார்த்தையை எந்த இடத்தில் கேள்விப்பட்டார்கள், செவியிட்டார்களோ அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த இடத்தில் அமர்ந்து விட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துல்லாஹை பார்த்து சொல்லவில்லை, யதார்த்தமாக வந்த வார்த்தை அமரும் என்ற வார்த்தை. குத்பாவினுடைய பிரசங்கத்திலே அந்த வார்த்தை எந்த இடத்தில் கேள்விப்பட்டார்களோ அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த இடத்தில் அமர்ந்து விட்டார்கள். அப்படிப்பட்ட சஹாபி அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சொல்லை சிறிது தாமதப்படுத்தின காரணத்தினால் சொல்வார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மை கியாமத்துடைய நாளிலே சொர்க்கம் நுழைகின்ற பொழுது உன்னை அல்லாஹ் தடுத்து நிறுத்தி என்னுடைய ரசூலுடைய சொல்லை நீ தாமதப்படுத்தி விட்டாயே என்று கேள்வி கேட்பானே, அதற்கு நீ என்ன பதில் கேட்டார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்? இறுதியாக சொல்வார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அப்துல்லாஹ்வே, உன்னோட அந்த போரிலே யாரெல்லாம் கொல்லப்பட்டார்களோ ஷஹீதாக்கப்பட்டார்களோ அவர்களுடைய உயிரை எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தங்க தாம்பூலத்தில் வைத்து தங்க கட்டிலே வைத்து வானத்திலே உயர்த்துகின்றான். அந்த முஅத்தா போரிலே உன்னோடு யாரால் ஷஹீதாக்கப்பட்டார்களோ அவர்களுடைய உயிர்களை எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தங்க தாம்பூல தட்டிலே தங்க கட்டிலே வைத்து செய்தார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்தின் மகத்துவம் உயர்த்துகின்றான். எல்லாருடைய கட்டிலும் இது நன்றாக இருக்கின்றது, ஆனால் உன்னுடைய ரூஹை சுமந்து செல்லக்கூடிய அந்த கட்டிலுடைய கால் இருக்கின்றது, அந்த கட்டிலுடைய கால் லேசாக வளைந்து கோணலாக காணப்படுகின்றது. காரணம் என்ன தெரியுமா? நீ என்னுடைய சொல்லை நீ சிறிது தாமதப்படுத்தின காரணத்தினால் உன்னுடைய கட்டிலுடைய கால் லேசாக வளைந்து இருக்கின்றது, நுழைந்திருக்கின்ற சொல்லி காமித்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சிந்தித்து பாருங்கள், லேசாக சிறிது தாமதப்படுத்தின காரணத்தினால் வேண்டுமென்றே தாமதப்படுத்தவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டார்கள், சுபசோனம் செய்து விட்டார்கள், நாம் நம்முடைய உயிர் இந்த முஅத்தா போரிலே ஷஹீதாக்கப்பட்டு விடும், நம்முடைய உயிர் அல்லாஹ் எடுத்துக் கொள்வான், இனிமேல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னால் இருந்து தொழக்கூடிய ஒரு பாக்கியம் இருக்காது, அந்த பாக்கியத்தை நாம் இறுதியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆவலிலே ஆசையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்பாக கடைசியாக இறுதியாக ஒரே ஒரு ஜும்மாவை நாம் முடித்து விட்டு சொல்லலாம் என்ற ஆசையில் தாமதப்படுத்தினார்கள். இருந்த பின்னும் கூட நபியர்கள் சொல்லி காமித்தார்கள், நீ இதற்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே கியாமத்துடைய நாளிலே பதில் சொல்ல சொல்ல காமித்தார்கள். பதில் சொல்ல நேரிடும். சிந்தித்து பாருங்கள், சஹாபாக்கள் எப்படிப்பட்டவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கு அசைகளில் கூட அப்படியே பின்பற்றி நடக்கக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட சஹாபாக்களுடைய நிலைமை பிரிக்கின்ற சொன்னால் நம்முடைய நிலைகள் என்ன? சிந்தித்து பாருங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ்வும் எந்த வாழ்க்கையை நமக்கு தேர்ந்தெடுத்து கொடுத்திருக்கின்றார்களோ அந்த வாழ்க்கையின் பிரகாரம் நம்முடைய வாழ்க்கையை நாம் முழுமையாக அர்ப்பணிக்கின்ற பொழுது ரப்புல் ஆலமீன் எந்த வெற்றி மிகப்பெரிய சொல்லி காமிக்கின்றானோ அந்த வெற்றியை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பை பாக்கியத்தை அல்லாஹ் கொடுப்பான். சொல்வார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், குல்லு உம்மத்தி யதுகுலுல் ஜன்னத்தை, என்னுடைய உம்மத்துமாக அத்தனை பேர்களும் சொர்க்கம் நுழைவார்கள், இல்லாமன் அபா, மறுத்தவரை தவிர, என்னை மறுத்தவரை தவிர. சஹாபாக்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், உங்களை மறுப்பது என்றால் என்ன யா ரசூலல்லாஹ்? சொல்வார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் அத்தாஅனி தஹலல் ஜன்னா, எனக்கு யாரும் முழுமையான முறையில் கட்டுப்பட்டு நடக்கிறார்களோ தஹலல் ஜன்னா, சொர்க்கத்தில் நுழைவார்கள். ஓமன் அசானி ஃபகத் அபா, என்னுடைய சொல்லை யார் புறந்தள்ளி வாழ்கின்றார்களோ மறுத்து வாழ்கின்றார்களோ அவர் ஃபகத் அபா, என்னை அவர் மறுத்தவன் சொல்லி காமித்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கை அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் பிடித்தமான வாழ்க்கையாக வாழ வேண்டும். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த உயர்ந்த பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக வ நஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக வ நதுபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.